இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அனுப்பினார். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 30-31வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. எத்தனையோ முறை இந்த வசனத்துல நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விதத்திலே இந்த வசனத்திலிருந்து பேச போகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கற்றுத்தரப் போகிறார். இந்த செய்தி எனக்கு புரியலைன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி நான் எளிய நடைமுறையிலே பேச விரும்புகின்றேன். வசனம் சொல்கிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. உலகத்தில் பெண்கள் எதுக்கு அதிகமாக பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு கண்டுபிடிச்சு உலகத்தில் கண்டுபிடிச்சாங்களாம். மேக்கப் சாதனங்களுக்கு தான் பெண்கள் என்ன செய்கிறாங்களாம், அதிகமாக காசு செலவழிக்கிறாங்களாம். சாதாரண பாண்ட்ஸ் பவுடரை இன்றைக்கி யாரும் போடுறது இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் என்ன செய்கிறோம், பவுடரை போடுறோம். ஃபேர் அண்ட் லவ்லின்னு கடையில் விற்கிறாங்க. 10 வருஷமாக யூஸ் பண்ணி ஃபேராகவும் ஆகலை, லவ்லியாகவும் ஆகலை. ஆனால் ஃபேர் அண்ட் லவ்லியை நம்ம என்ன செய்யலை, விடலை. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, அம்மா உனக்கு அலங்கரிப்பு வேணும் வேண்டான்லாம் கிடையாது. பெண்கள் கட்டாயம் தங்களை அலங்கரித்து அழகாக சுத்தமாக கண்ணியமாக இருக்கணும். அது தேவனுடைய சித்தம். ஆனால் பைபிள் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும். சொல்றவர் யாரு? ஆண்டவர். உன் அழகை பார்த்து நான் உலகத்தில் ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. உன் அழகை பார்த்து நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ண போகிறது இல்லை. ஏன் தெரியுமா? இந்த அழகு யார் கொடுத்தது? நான் கொடுத்தேன் உனக்கு. நான் கொடுத்த ஒன்றை பார்த்து நானே பாராட்டினா அதில் அர்த்தம் கிடையாது. நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தேனே, உனக்கு ஒரு ஆயுளை கொடுத்தேனே, உனக்கு சுவாசத்தை கொடுத்தேனே, உனக்கு பலனை கொடுத்தேனே, பேசுகிற சக்தியை கொடுத்தேனே, பாடுகிற திறமையை கொடுத்தேனே, நடக்க கால்களை கொடுத்தேனே, வேலை செய்ய கையை கொடுத்தேனே. இதை வச்சு நீ எனக்கு என்ன செய்றியோ அதுதான் புகழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என் அன்பு ஆண்டவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். அடுத்த வசனம் சொல்லுது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். பலனுள்ள ஒரு வாழ்க்கை, பலன் நிறைந்த ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? முதல்ல புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அப்புறம் பலனுள்ள ஒரு வாழ்க்கை. மூணாவது, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வச்சு கர்த்தருக்கு பிரியமாகவும் ஆண்டவர் புகழும்படியாகவும் நீங்கள் வாழணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். பைபிளில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, ஏராளமான பெண்களை குறித்து வேதம் சொல்லுது. ஆனால் மிக முக்கியமாக ஒரு சில பெண்களை ஆண்டவர் ஆண்களின் வரிசையில் வச்சு அந்த பட்டியலில் வச்சு அவங்கள விசேஷப்படுத்தியிருக்கிறார். உங்கள் வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரம் வம்ச அட்டவணையை சொல்லுகிறது. எதை சொல்லுது? வம்ச அட்டவணை. உங்க அப்பா பேர் என்ன பேரு சிஸ்டர்? ஆமா, பிலிப்பு. சரி, தாத்தா பேரு? அவ்வளோதான். தாத்தா பேரே தெரியல, இனிமே பாட்டினார் பேர் எங்க தெரிய போகுது? அப்பா பேரு பிலிப்பு, தாத்தா பேரு என்ன செய்யல தெரியல, பாட்டன் பேரும் தெரியாது, பூட்டன் பேரும் தெரியாது. நமக்கு ஒரு வம்ச அட்டவணையே கிடையாது. அப்படிதானே? உங்க அம்மாட்ட போய் கேட்டு அவங்க தாத்தா பேர் உங்கள் அம்மாட்ட போய் அவங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டால் அவங்களும் உங்களை மாதிரி தான் தெரியாது அப்படி தான் சொல்லுவாங்க. யாருக்காவது உங்கள் பாட்டனார் பேர் தெரியுமா?
ஒரு கையாவது தூக்குதா பாருங்க, ஒரு கையும் தூக்கலை. ஏன்னா சொல்லுங்கம்மா, தெரியுமா இந்த கை தூக்குனாங்களே சொல்லுங்க. தாத்தா பேர், நான் கேட்டது பாட்டனார் பேரு. சரி, ஓகே. ஒருத்தர் சொல்றாங்க நமக்கெல்லாம் அட்டவணையே இல்லை, ஆனால் இஸ்ரவேலருக்கு வம்ச அட்டவணைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆதாம்ல இருந்து அவங்க குறிச்சு வச்சிருப்பாங்க எந்த கிளை, எந்த கோத்திரம், எந்த 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரம், எந்த வம்சம், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். ஆசாரியர்களுக்கு வம்ச அட்டவணை ரொம்ப முக்கியம். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது கொஞ்சம் பேர் ஆசாரியர்கள் திரும்பி வந்தாங்க. அப்போ வந்த உடனே வம்ச அட்டவணையை காட்டுன்னு சொன்னப்போ எங்கள் வம்ச அட்டவணை இல்லை, தொலைச்சிட்டோம் அப்படின்னாங்களா. அவ்வளோதான், அவங்கள ஆசாரியர் வேலைக்கே என்ன செஞ்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு வம்ச அட்டவணையை பைபிள் எழுதி வச்சிருக்குது. உங்கள் பைபிளை எல்லாரும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வம்ச அட்டவணையில் உள்ள அத்தனை பேருடைய பெயர்களும் புகழ்ச்சியானவைகள், புகழப்படுகிறவைகள். பைபிள் சொல்லுது இங்க எத்தனை பேருடைய பேர் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு 17வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். சொல்லுங்க, ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் எத்தனை? 14. அப்புறம் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் சரி 14 தலைமுறை. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் சரி கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. சொல்லுங்க, மொத்தம் எத்தனை தலைமுறை? 14 14 14. 3 14 எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்கூலுக்கே போகலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. கையில் ரூபா நோட்டை நல்லா எண்றீங்கல்ல. 3 14 எவ்வளவு? 42. இந்த 42 தலைமுறை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு இடையில ஒரு 5 பெண்களுடைய பேரும் உள்ள வருது. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த பெண்களுடைய பெயர் வரும்போது அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பெண்கள்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்திரீயை தவிர மற்ற எல்லாரும் வம்ச அட்டவணையிலே வர தகுதி இல்லாத பெயர்கள். வாசிக்கலாம். 3வது வசனம் வாசிங்க. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றார். நம்பர் 1 யாரு? தாமார். அப்புறம் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றார். 5வது வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்தில் பெற்றார். நம்பர் 2 யாரு? நான் கேட்பேன், முதல்ல யார் பேரு? தாமார். அப்புறம் ராகாப். அப்புறம் வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றால் சரி போவாஸ் ஓபெத்தை ரூத்தினிடத்தில் பெற்றார். 3வது யாரு? திரும்ப சொல்லுங்க, 3வது யாரு? ரூத். அடுத்து 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். சரி தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சரி சாலமோனை பெற்றார். உரியாவின் மனைவி பேர் என்னது? ஆண்டவர் ரொம்ப கவனமா எழுதி வச்சிட்டாரு. வெறும் பத்சேபாளில் அவ யாரு? மிஸ்ஸஸ் உரியா, உரியாவின் மனைவி. சரி, அப்போ 5வது 16வது வசனம் வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். 5 பெண்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும். சொல்லலைன்னா நான் கேள்வி கேட்டு முன்னாடி நிறுத்திடுவேன். இங்க இருந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. முதலாவது யாரு? தாமார். அப்புறம் ராகாப். அப்புறம் ரூத். அப்புறம் உரியாவின் மனைவி. அப்புறம் மரியாள். 5 பெண்களை பத்தி இந்த அட்டவணையில எழுதியிருக்கு. யூதர்களுக்கு இந்த அட்டவணை விசேஷமானது. இந்த அட்டவணையில வர அத்தனை பேர்களையும் யூதர்கள் ரொம்ப கனம் பண்ணுவாங்க. அப்ப இந்த 5 பெண்களையும் யூதர்கள் கனம் பண்ணிருப்பாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? எவ்வளவோ கனம் பண்ணிருப்பாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் செய்கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் கிரியைகள், அவள் வாசல்கள் அவளை புகழக்கடவது. அப்போ ஒரு புகழ்ச்சி நிறைந்த பெண்ணாய், இல்ல ஒரு புகழ்பெற்ற பெண்ணாய் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் சாதாரண பெண்களை தெரிந்து கொண்டார். பல வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, அதனால என்னால் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்னத்தை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த 5 பெண்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வி படைத்தவர்கள் அல்ல, செல்வம் படைத்தவர்களும் அல்ல. ஆர்டினரி விமன். இந்த 5 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை பார்த்தாரு, எதனால உயர்த்தினாரு,
அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த 5 பேரிடத்தில் காணப்படுகிற அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில எப்படி வரணும் அப்படிதான் இன்னைக்கு சுருக்கமா தியானிக்க போறோம். என்னோடு கூட வேதத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க 6வது வசனம். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் சரி கர்த்தர் அவனை அழித்து போட்டார். இந்த தாமாரை பத்தி எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது? ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். இந்த தாமார் யார் என்றால், யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறந்தாங்களே, அதுல யூதா நீ பாலசிங்கம் அப்படின்னு சொன்ன அந்த யூதாவுக்கு ஏர் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தாராம். அந்த மகனுடைய மனைவி பேர் தான் என்ன பேரு? தாமார். நல்லா கவனிங்க, யூதாவில் ஒரு வழக்கு. ஒரு புருஷனை திருமணம் பண்ணிட்டு அந்த கணவர் இறந்து போயிட்டா அந்த மனைவி அந்த குடும்பத்தில் இருக்கிற அடுத்த ஆண் மகனை திருமணம் செய்யணும். இது அங்க வழக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஓமை ஆண்டவர் சொல்வார்ல, அவளை 7 பேர் விவாகம் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்போ பரலோகத்தில் அவள் யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு கேட்டாங்க. பைபிள் ஒழுங்கா தெரியாதனால. பைபிள் தெரிஞ்சா நீங்க பரலோகத்தில் புருஷ மனைவிலாம் அடையாளம்லாம் கண்டுபிடிங்க. எங்க நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்லாம் போய் பரலோகத்தில் பேச முடியாது. அவர் யாரோ ஒருத்தர் மாதிரி இருப்பார். அவர் உங்களை பார்த்து, ஏம்மா நீ கூட வந்துட்டியா, எவ்வளோ கோவப்படுவ, நீ எப்படிமா பரலோகத்துக்கு வந்த அப்படின்னு அவர் உங்களை பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அங்கே யாருன்னு அடையாளமே தெரியாது. எல்லாரும் தேவ தூதர்களை போல தான் இப்படி இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். சரி, இங்க ஒரு பையன் இறந்துட்டான், அடுத்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், இந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அவங்க ஒழுங்கின்படி இவன் பேர் அந்த பிள்ளைக்கு வராது. யார் பேர் வந்துடும்? அந்த மூத்த அண்ணன் இருந்த ஒரிஜினலி ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணியிருந்தார், அவர் பேர் தான் வரும். இவனுக்கு பிடிக்கல. நம்ம இவளை திருமணம் பண்ணி ஒரு பிள்ளை பிறந்தா நம்ம பேர் விளங்கலைன்னா அப்புறம் அந்த மனைவி நமக்கு எதுக்கு அப்படின்னு அந்த மனைவியை புறக்கணிச்சிட்டான். அவன் செஞ்ச காரியம் ஆண்டவருக்கும் பிடிக்கல. அப்போ அவனும் செத்துட்டான். ஆண்டவர் அவனையும் அடிச்சிட்டார். இப்போ யூதா பார்த்தாரு, 2 பேரை கல்யாணம் பண்ணா என்ன வரம் வாங்கிட்டு வந்தாலும் 2 பிள்ளையும் செத்துட்டாங்க. இனிமே இருக்கிற இன்னொரு பிள்ளை இருக்கிறான், அவனே கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருவான்? செத்துருவான் அப்படின்ட்டு இவளை நீ போய் உங்க அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இரு, என் பிள்ளை வளர்ந்த பிறகு உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். நியதி என்ன? செத்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா அந்த நியதி இவளுக்கு வாழ்க்கையில மறுக்கப்பட்டுருச்சு. யூதா பார்வையில் அது நியாயம், ஆனா இந்த பெண்ணின் பார்வையில் அது அநியாயம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அநேக பெண்களுக்கு நீங்கள் புகுந்த வீட்டிலே உங்களுக்கு பல அநியாயங்கள் நேரிட்டு இருக்கலாம். ஏன் இவ்வளோதான் கொடுத்தாரா அவங்க அப்பா? வரதட்சணை கொடுமை எவ்வளோ குடும்பத்தில் இருக்குது. ஒரு பெண் சொன்னா, ஆண்டி நான் திருமணமாகி போன உடனே என் நகையெல்லாம் வாங்கிட்டு போய் கடையில் கொண்டு செக் பண்ணிட்டு வந்தாங்க ஆண்டி, அது ஒரிஜினல் தங்கமா அப்படின்ட்டு. என் பீரோவெல்லாம் திறந்து பார்த்து நான் எவ்வளோ புடவை கொண்டு வந்திருக்கிறேன்னு எண்ணுனாங்க ஆண்டி. நான் கேட்குறேன், இதுவா மாமியார்களுக்கு வேலை? உங்கள் மருமகள் ஒரு பக்தி உள்ள பெண்ணாக வீட்டுக்கு வந்தால் அந்த பெண்ணை உங்கள் மக மாதிரி ஏற்றுக்கிட்டு அவளை ஆசீர்வதிக்கணும்ல. இன்னும் சில கொடுமைகளை நான் சொன்னேன்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ கொடுமைகளை அவிசுவாச மாமியார்கள் அல்ல, விசுவாச மாமியார்கள் தான் செய்கிறாங்க. விசுவாச மாமியார்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிற 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு பெண்ணை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகள் வருகிறாள் என்றால் அவள் என்ன கொண்டு வந்தாலும் சரி ஏற்றுக்கோங்க. அவள் எப்படி வந்தாலும் சரி ஏற்றுக்கோங்க. அந்த பிள்ளையை தேவன் ஆசீர்வதித்தால் அந்த குடும்பம் செழிக்கும். நாளைக்கு கோடி கோடியாக அவங்க சேர்ப்பாங்க, அவங்க வாழ்வாங்க. அவள் கொண்டு வருவது உங்கள் பொருள் அல்ல. அதை போய் எண்ணிக்கிட்டு அதை போய் கடையில் போய் செக் பண்ணி, இதெல்லாம் ஆண்டவன் நமக்கு கொடுத்த வேலை கிடையாது. இந்த பெண் புறக்கணிக்கப்பட்டாள். அவளுக்கு ரொம்ப மனசு வேதனை. அப்போது அவங்க அம்மா வீட்டில் இருந்துகிட்டே இருக்கிற நாட்களில் திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஃபாதர் இன்லா யூதா அங்கே வருகிறார்னு கேள்விப்படுகிறாள். அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யூதாவுக்கு இது தன்னுடைய மருமகள்னு தெரியாது. தெரியாமல் அந்த பெண்ணோடு இணைந்து விடுகிறாள். அப்போது அவளுடைய வேஷத்தை கலைச்ச உடனே யூதாவுக்கு ஷாக் ஆயிருது. ஐயோ, இது வேறு பெண் அல்ல, இவள் யார்? என்னுடைய சொந்த மருமகள் அல்லவா என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். 26வது வசனம். யூதா
அவர்களை பார்த்தறிந்து யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. நல்லா கவனிங்க, ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பெண் பிள்ளைகள் திருமணமாகி சில மாதங்கள், ஓரிரு வருஷங்களுக்குள்ளாகவே பிரிந்து தாய் வீட்டுக்கு போற நிலைமை இருக்குது. ஒருவேளை தவறு புருஷனிடத்தலா, தவறு மனைவியிடத்தலா என்று பல இடங்கள்ல கண்டுபிடிக்க முடியல. சில இடத்துல மனைவியிடத்திலும் தவறு இருக்குது, சில இடத்துல புருஷனிடத்திலும் தவறு இருக்குது, சில இடத்துல ரெண்டு பேர்ட்டையும் தவறு இருக்குது. சில வேளைகள்ல பெற்றோர் தப்பு செய்றாங்க. போதுமா உன்னை அடிக்கிறானா, நீ எல்லாம் வேணாமா, அம்மா வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு தடவி வீட்டில் உட்கார வைக்கிற அம்மாமார்களால சில பெண்கள் அடி வாங்காத அம்மா வீட்டில் வாழ்றாங்களே ஒழிய அடி வாங்கிக்கிட்டு புருஷன் வீட்டில் வாழலை. எல்லா வருஷமும் அடிக்க மாட்டாருமா உன்னை, அவன் உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அடிப்பான் உதைப்பான். ஆனால் அதே நேரத்தில் அணைக்கிறானே, அதை போய் அம்மாட்ட சொல்றியா? நீ அன்பா இருக்கிறாருமா, அதை சொல்றியா? அதை சொல்றதில்ல, அவன் செஞ்ச அநீதியை மட்டும் போய் சொல்லிடுறீங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இதுதான். இள வயதில் விவாகரத்து, பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு கூட வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த அவல நிலை மாறணும். ஆனா இந்த பெண்ணை பாருங்க, இவள் வேறு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அவள் அப்படி வாழவில்லை. இவள் நியாயாதிபதி இடத்துல போயிருக்கலாம், அவ போகல. இவ தன் மாமனாற்று போய் சண்டை போட்டிருக்கலாம், அதுவும் செய்யல. கூப்பிடுவாரு காத்திருந்தா கடைசியில் அவ ஒருவரை பிடிக்க ஆரம்பிச்சா. அவ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிற தேவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னா, யாரு அநீதி இழைத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் வாதாடாதீங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படி வந்திருக்கேன். யாரு உங்களை குற்றப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க திரும்ப சண்டை போடாதீங்க. உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு நீதியுள்ள தேவன் இருக்கிறார். அவரை பற்றி பிடிச்சிட்டு, அப்பா என் நியாயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன்ப்பா, நான் போய் பேச முடியாது. என் தாய், ஒருவேளை சில பிள்ளைகளுக்கு தாய் இருக்காது, தகப்பன் இருக்காது. சிலருக்கு போய் தட்டி கேட்க தகப்பன் இருக்க மாட்டார். சிலருக்கு போய் அழுது புலம்பி என் பிள்ளைய வாழ வச்சிருங்க ஐயான்னு கேட்கறதுக்கு தாய் இருக்க மாட்டாங்க. தாயும் தகப்பனுமான ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு இழைத்த அநீதியை கண்டு உனக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யூதாவுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, ஐயோ இவள் என்னிலும் நீதி உள்ளவள். அப்ப அந்த பெண் வாழ்ந்த வாழ்க்கை எது சொல்லுங்க? என்ன வாழ்க்கை? நீதியின் வாழ்க்கை. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து சொல்றேன், உங்க திருமண வாழ்க்கையில நீங்க விரும்பின சுகம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க விரும்புற சந்தோஷம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, புருஷன் உங்களை வேற்று மனுஷியா நடத்தினா கூட நீங்க நீதியுள்ளவளா வாழணும். நீங்க நீதியை செய்கிற மகளா வாழணும். அடுத்தவர் முகம் பாராது, பிறர் முகம் பாராது. என்ன அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, என்னிடத்தில் சேராவிட்டாலும் சரி, இவர்தான் எனக்கு புருஷன், நான் கடைசி வரைக்கும் நீதியோடு இருப்பேன்னு கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. ஒரு சில நாட்களுக்குள் அல்லது ஒரு சில மாதங்களுக்குள் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த தாமாருடைய பெயர் ஏன் பெயர் பட்டியலில் வந்துச்சுன்னா, அவள் நீதி உள்ளவளாம். வேதத்தில் பல இடத்துல நீதியை குறித்து சொல்லியிருக்குது. பழைய ஏற்பாட்டில் நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லது செய்யணும், பிரமாணத்தை செய்யணும், அதுதான் நீதி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எது நீதி? கொஞ்சம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. இன்னொருவர் 3 அதிகாரம் 24, 28 இந்த 3 வசனத்தையும் வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பைபிள்ல நீதிமானுக்கு பெண்பால் சொல்லப்படவே இல்லை. நீதிமானி அப்படின்லாம் பைபிள்ல எழுதல. பெண்ணுங்களுக்கு என்ன பேரு தான் சொல்லுங்க? என்ன பேரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீ எப்படி பிழைப்ப தெரியுமா? நீ விசுவாசிச்சாதான் பிழைப்ப. திருப்பி பார்த்து சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் பிழைப்பாய். நல்லா முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்த்து சொல்லுங்க. விசுவாசித்தால் பிழைப்பாய், நீ விசுவாசித்தால் பிழைப்பாய், நீ விசுவாசித்தால் பிழைப்பாய். ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரணும் விசுவாசிக்க கூடாது.
பாஸ்டர் வந்து வழக்கு தீர்த்து வைப்பார்னு விசுவாசிக்க கூடாது. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், இந்த திருமண வாழ்க்கையை எனக்கு கொடுத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன். சரி வாலிப பெண்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டி இதெல்லாம் கேட்டாலே கல்யாணமே வானான்னு இருக்குது ஆண்டி அப்படின்னு நிறைய பிள்ளைங்க 30 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. உனக்கும் அதுதாம்மா. நீ விசுவாசித்தால் நீ பிழைப்பாய். நீ விசுவாசித்தால், நீயா தேடாம ஒரு தேடி வருகிற கர்த்தர் கையில கொடுத்துட்டு, அப்பா நீங்க கொண்டு வாங்கப்பா, நீங்க கொண்டு வந்தா பெஸ்டா கொண்டு வருவீங்க, நான் தேட மாட்டேன்ப்பா அப்படின்னு கர்த்தரை நம்பினா, கர்த்தரை விசுவாசித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். ராகாபை பத்தி பைபிள் சொல்லுது, அவள் நீதியுள்ளவள், அவள் நீதியுள்ள பெண். சொல்லுங்க, யார் அவள்? நீங்க எப்படி இருக்கணும்? எது அநீதி? புருஷனுக்கு துரோகம் செய்கிறது அநீதி. எது அநீதி? பெற்றோருக்கு தெரியாம இன்னொரு பையனை திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டு பழகிட்டு பேசிட்டு வாழ்றது அநீதி. இந்த தாமார் நீதி உள்ளவள். இந்த தாமார் நீதி உள்ள பெண்ணா இருக்கிறா. அந்த ஒரே ரீசன்னால தான் அவ பேர் எங்க வந்துருச்சு? பெயர் பட்டியல். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாளா படமாட்டாளா? புகழப்படுவாளா படமாட்டாளா? நீங்களும் சீக்கிரமா புகழப்பட போறீங்க. உன் பொறுமையை கர்த்தர் கண்டிருக்கிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ பொறுமையா இருக்கிறதை அறிந்திருக்கிறார். உனக்கு அன்பே உன் புருஷன் காட்டலாமா, ஆனால் அவருக்கு சேவை செய்ய அதை அறிந்திருக்கிறார். 40 வருஷமா ஒரு புருஷனை சேவித்தோம், நன்மையை ஒன்று பெற்றுக்கொள்ளாத பெண்கள் கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் நீ புகழப்படுவாய். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது இன்னொரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுது. அந்த ரெண்டாவது பெண்ணு பேர் என்ன? பெயர் பட்டியல்ல சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு பைபிளில் கொடுத்த அடைமொழி கொஞ்சம் வாயில் சொல்லவே நம்ம கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவள் முந்தின வாழ்க்கை தான் மோசமான வாழ்க்கை, பிந்தின வாழ்க்கை புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை. என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த ராகாப் என்ற பெண்ணை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். முதல் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, சரி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். சரி, இந்த பெண்ணை குறித்து சொல்லியிருக்குது, இவள் ஒரு பாவ வாழ்வு வாழ்ந்த பெண் என்று சொல்லி. இவள் வீட்டிற்கு பலரும் செல்லுவார்கள். அது போல அன்னைக்கு 2 பேர் வராங்க. அப்போ இவள் அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்கள்ட்ட கேட்குறா, நீங்கள் யாரு, எங்கேருந்து வந்தவங்க? அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. நாங்கள் எந்த தப்பும் செய்கிறதுக்கு வரல, நாங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தோம், ஆனால் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுருவோமோன்னு பயமாக இருக்குது, அதனால் இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டில் எங்களுக்கு என்ன செய்ய, தங்க இடம் கொடு. நல்லா கவனிங்க. ஒருவேளை இவள் ராஜா ஆள் அனுப்பி நம்ம வீட்டை செக் பண்ண சொல்லிட்டா நம்மளை இன்னைக்கு தூக்கில் போட்டுருவாரே அப்படிலாம் அவள் பயப்படலை. அந்த 2 பேரோட பேசுகிறாள், உரையாடுகிறாள். கடைசியில் என்ன செய்கிறா? 6வது வசனம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாளாம். மறைச்சு வச்சுட்டு அவங்கள அதுக்கிடையில் ராஜா ஆளை அனுப்பி இவங்க வீட்டெல்லாம் செக் பண்ண சொல்றாரு. எல்லா இடத்துலையும் செக் பண்றாங்க, ஆளை கண்டுபிடிக்கல. ஏன்னா எங்க வச்சுட்டா? மேலே சணல் தட்டைக்குள்ள மறைச்சு வச்சுட்டா. ஞானமுள்ள பெண், விவேகமுள்ள பெண், விசுவாசமுள்ள பெண். சரி, அவங்க போகும்போது அவ சொல்ற அவங்கள்ட்ட 10வது வசனம் 9வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். யாரை பத்தி பேசுறா? கர்த்தரை. சத்தமா சொல்லுங்க. இவள் வாழ்க்கையும் இவ தொழிலும் வேற. ஆனா இவ யாரை குறித்து அறிந்து வச்சிருக்கிறா? கர்த்தரை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறா. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், சரி, உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, சரி, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இந்த பெண் ஒரு பாவியான பெண். ஆனா ஒன்ன மட்டும் நல்லா அறிஞ்சிருந்தா. என்ன அறிஞ்சிருந்தா? உங்கள் தேவன் தான், சொல்லுங்க, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். இந்த ஒரு அறிவு. இவ இருந்தது வேற இடத்துல, அவ அறிந்தது கர்த்தரை. இன்னைக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற அநேகர் படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், ஸ்கூலுக்கு மழைக்கு கூட ஒதுங்காதவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே இந்த ராகாபை போல ஞானமுள்ள பெண்களாய் மாற முடியும். இந்த பெண் ஞானமுள்ள பெண்ணா இருந்தாள். எப்படி? கர்த்தரை அறிகிற அறிவு தான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். அம்மா, நீங்க படிக்காதவங்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு வாங்க, உட்கார்ந்து கவனமா ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க, என்ன சொல்றாருன்னு கேளுங்க. செய்திகளை எழுதக்கூடிய நபரா இருந்தா எழுதி வைங்க, வீட்டில் போய் திரும்ப பாருங்க. ஒருவேளை எஜுகேட்டட் உமனா இருந்தா எவ்வளவோ யூடியூப்ல நல்ல நல்ல செய்திகள், வேத பாடங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், கேட்கலாம், கர்த்தரை அறிஞ்சிக்கலாம். இந்த பெண்ணுக்கு முழு பட்டணமும் அழிக்கப்படும் போது இந்த ஒரு குடும்பம் தான் தப்புவிக்கப்பட்டது. எது அவங்கள தப்புவிச்சதுன்னா கர்த்தரை அறிந்த அறிவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், ஆண்டவரை பற்றிய அறிவில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், ஆனா உங்க வீட்டில் சொத்து சம்பத்து வசதி எதுவுமே இல்லாது இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொத்து எது தெரியுமா? ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற அறிவு தான். ஹல்லேலூயா. இந்த பூமியை விட்டு போகும்போது நீங்க சேர்க்கிற பொண்ணு தங்கம் ஒன்றும் கூட வராது. கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவு தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் ஒவ்வொரு சபை கூடுகைக்கும் வாங்கன்னு சொல்றது, அதனால தான் ஒவ்வொரு வேத பாடத்துக்கும் வாங்கன்னு சொல்றது, அதனால தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் சொல்றா, கர்த்தரே தேவன், உயர வானத்திலும் கீழே பூமியிலும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் யாரு தேவன்? திரும்ப சொல்லுங்க, உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன். இந்த ஒரு அறிவு போதுமா? நீ எதெல்லாம் விட்டுட்டு வந்தியோ திரும்ப போகாத. யாருன்னா சொல்லுவாங்க, நீ இந்த ஆண்டவற்றை போய் உனக்கு என்னதான் நடந்துச்சு, வாயே நம்ம ஊருக்கு போவோம், அங்கே போய் அதை செய்வோம் இதை இல்லை இல்லை இல்லை. நீங்கள் என்ன சொல்லணும்? உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தர் தாங்க தேவன். நான் ஒரு அடி முன்னாடி வச்சேன், ஒரு அடி பின்னாடி வரமாட்டேன். நான் இயேசுக்கு பின்னாடி போனேன், நான் உலகத்துக்கு பின்னாடி வரமாட்டேன். செத்தாலும் இந்த இயேசுக்காக தான் சாவேன். இப்படி சொல்லணும். இந்த பெண்ணுக்குள்ள இருந்த இந்த விசுவாசம், இந்த தேவனை பற்றிய அறிவு தான் அவளை தப்புவிச்சது. பைபிள் அவ பேரை கொண்டு வந்து எங்க எழுதி வச்சிருச்சு? வம்ச அட்டவணையில். அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு நினைவு மண்டபத்திற்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த நினைவு மண்டபத்தில் வரிசையாக அந்த தேசத்தில் ஜனாதிபதிகளானவர்கள் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்குது. அதே நேரத்தில் அந்த தேசத்துக்காக யுத்தம் பண்ணி யுத்தத்தில் மரித்த பெரிய பெரிய கமாண்டர்ஸ், அங்கே இருக்கிற ஆர்மி லீடர்ஸ் பேரெல்லாம் எழுதி வச்சுருந்துச்சு. அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எத்தனையோ பேருடைய பேர் எழுதியிருக்குது போல் சில பெண்களுடைய பேரும் அங்கே இருக்குது. எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி ஆண்டவரே, இந்த பெண்களுக்கு எங்கேருந்து ஆண்டவரே தைரியம் வந்துச்சு? இந்த பெண்ணுக்கு கணவன் கிடையாதா? அந்த பெண்ணுக்கு குடும்பம் கிடையாதா? பிள்ளைங்க கிடையாதா? இந்த பெண்கள் எப்படி இந்த யுத்த காரியத்தில் போய் யுத்தத்துக்குள் போய் செத்தாங்களோ, எப்படி மரித்தாங்களோ தெரியாது, ஆனால் தேசத்துக்காக மரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த அவ்வளோ பவ்யமாக பயபக்தியாக அந்த மக்கள் போய் நின்று பார்த்து வாசித்து எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறீங்களே ஒரு வாழ்க்கை, இதற்கு ஒரு நாள் பரிசு பரலோகத்தில் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவன் என்று நீ அறிந்திருந்தால் அதுதான் உனக்கு புகழ்ச்சி, அதுதான் உனக்கு மேன்மை, அதுதான் உங்கள் பிள்ளைங்களை மேலே கொண்டு வரும், அதுதான் உங்கள் பிள்ளைங்களை உயர்த்தும், உயர்ந்த நிலைமையில் வைக்கும். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் என்னிடத்தில் உண்டு. கர்த்தரை அறிந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார். நீங்கள் உயர்வீர்கள், உங்கள் பிள்ளைகள் உயரும். மூன்றாவது, அந்த வம்ச அட்டவணையிலே வருகிற இன்னொரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். யார் அது? யாரின் மனைவி? உரியாவின் மனைவி. அது கொஞ்சம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த உரியாவின் மனைவி பேரு கூட அங்கே வந்திருக்குது. அவள் என்ன பண்ணா? இந்த பெண்ணை குறித்து பைபிளில் படிக்கும்போது, ராஜா உப்பரிக்கையில் உலாவுகிறார், இவள் ஸ்நானம் பண்ணுகிறாள். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ராஜா வந்து யுத்தத்துக்கு போகலன்னு தெரியும், தெரிஞ்சிட்டு போய் நம்ம மாலை வேளையில் ஸ்நானம் பண்ணுறோமே அப்படின்னு அவள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சில பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மதியினம் தான் அவங்கள பெரிய பாவத்துக்கு நேராக கொண்டு போய் தள்ளுது.
சின்ன மதியினம், சின்ன உரையாடல். யங்ஸ்டர்ஸ், யங் கேர்ள்ஸ், விசேஷமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆப்போசிட் செக்ஸோட நீங்கள் பேசலாம். எது வரைக்கும் பேசலான்னா, ஒரு சாதாரண உரையாடலை பேசலாம். அதுக்கு மிஞ்சின உரையாடல், இன்டிமேட்டாக கான்வர்சேஷன் வரும்போது ஷாக் அடித்த மாதிரி நீ பின்னாடி வரலன்னா அது உன்னை உள்ளே இழுத்துட்டே போயிடும். இந்த பெண் செய்த ஒரே ஒரு மதிகேடு, சின்ன மதிகேடு. அவள் கொஞ்சம் ரூமுக்குள்ளே இருந்து ஸ்நானம் பண்ணியிருக்கலாம், அல்லது கொஞ்சம் மறைவாக இருந்து ஸ்நானம் பண்ணியிருக்கலாம். தன்னை வெளிப்படுத்தினாள். she exposed herself. இன்னைக்கு பெண்களாகிய நீங்கள் உங்களை பல விதங்களில் உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம். கண்ணியமுள்ள ஒரு பெண்ணாய் வெளிப்படுத்தலாம், அப்படி தானே? தேவ பக்தி உள்ள ஒரு பெண்ணாய் வெளிப்படுத்தலாம். ஒரு மாடர்ன் கேர்ளாக உன்னை வெளிப்படுத்தலாம். உன் சரீரத்தை வெளிப்படுத்தலாம், உன் சரீர அவயவத்தை வெளிப்படுத்தலாம், உன் இருதய விருப்பத்தை வெளிப்படுத்தலாம், உன் ஆசையை வெளிப்படுத்தலாம். ஆனால் நீ யார்கிட்ட வெளிப்படுத்துறங்கிறது ரொம்ப முக்கியம். உன்னை போல உள்ள உன் ஃப்ரெண்டுகிட்ட வெளிப்படுத்து, ஒரு கேர்ள்கிட்ட வெளிப்படுத்து. எனக்கு இப்படி ஆசை இருக்குடி அப்படின்னு சொன்னால் அது வேற. ஒரு பையன்கிட்ட போய் என்னை யாருமே நேசிக்கல, யாராவது என்ன நேசிச்சா நல்லா இருக்குன்னா உடனே அவன் என்ன சொல்லுவான்? ஐ லவ் யூ தான் சொல்லுவான், அப்படி தானே? உன்னை ஒருத்தருமே நேசிக்கலையே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ சிவப்பா உயரமாக இருப்பா, அவன் கருப்பாக குட்டையாக இருந்தால் கூட அவன் நிறத்தையும் பார்க்க மாட்டேன், அவன் கலரையும் பார்க்க மாட்டான், அவன் படிப்பையும் பார்க்க மாட்டான், எதை மட்டும் பார்ப்பேன்? அவன் சொன்னால ஐ லவ் யூ, உடனே இரவும் பகலும் அந்த சிந்தை மனசில் ஓட. வாழ்க்கையில் அந்த சொற்ப மதியினம் தான் பல வாலிப பெண்களை பெரும் பாதகத்துக்கு நேராக நடத்துது. சரி, ராஜா கூப்பிடுறார். இவர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு இடத்துல கூட ரெஃப்யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அபிகாயில் அப்படின்னு ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. அவள் புத்தி உள்ள பெண். அவள் என்ன செஞ்சா, ராஜா அழிக்க வராருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சமரசம் பண்ண போறா. என்ன சொல்றா? ராஜா, நீர் இஸ்ரவேலில ராஜாவா வரும்போது வீணா ரத்தம் சிந்துனீங்கன்னா ஒரு பழி வரக்கூடாது ராஜா, அதனால தயவு செய்து இந்த பாதகத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கே புத்தி சொல்றா. ஆனா இந்த பத்சேபாள் ராஜாட்ட போய் ஒரு வேர்டு கூட நோ சொல்லலை. ஒருவேளை உரியாவிட தாவீது புருஷனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாளா என்னன்னு எனக்கு தெரியல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அபிகாயில் மாதிரி 2 வார்த்தை கர்த்தரை பற்றியும் ராஜாவுடைய மேன்மையை பற்றி அவள் எடுத்து சொல்லியிருந்தான்னா அன்னைக்கு தாவீது ராஜா அவளை தொட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிற பல பெண்களுக்கு பிரச்சனை இதுதான். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை, ஆனால் 3வது ஒரு நபர் உங்களுக்கு சிக்கலாக மாறுறார். அந்த சிக்கலாக மாறும்போது வாயை திறந்து ஒன்றை எதிர்க்கணும், இல்லாட்டி திருப்பி ஓடணும், இல்லாட்டி நீங்கள் அதை வெறுக்கிறீங்கிறத வெளிப்படுத்தணும். சம்மதம் மௌனமாக இருந்தால், மௌனம் எதற்கு அறிகுறி? மௌனம் தான் பல வேளையில் உன்னை பாவத்துக்குள்ளே தள்ளிருச்சு. நீ ஓடி இருக்கணும், ஏற்று சொல்லியிருக்கணும், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு நெருப்பு மாதிரி நீ நின்றுருக்கணும். அப்படி நிற்காததுனால நீ இணங்கினாய், வாழ்க்கையில் துயரங்கள். அவள் ஒன்றுமே ரெஃப்யூஸ் பண்ணலை. தாவீது ராஜா அவளை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடுறார். she got conceived. இப்போ செய்தியை சொல்லி அனுப்புகிறா. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை அவள் உத்தமியாக இருந்திருந்தா, இப்படி யோசிக்கிறேன், அவள் அப்படி செஞ்சுருக்கணும்ட்டுலாம் நான் சொல்லலை. ஐயோ என் புருஷன் உத்தமன், அவள் நியூலி மேரிடாக தான் இருக்கணும், ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஐயோ என் புருஷன் யுத்தத்திற்கு போகிற நேரத்தில் நான் இப்படி ஆயிட்டேனே, அவமானமாக ஆயிடுச்சேன். இப்போ ராஜாவுக்கு ராஜா தான் இதுக்கு காரணம் நான் சொன்னாவும் அவமானம். இப்போ நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சாலும் அவமானம், நம்ம உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சிருப்பா. அதுக்காக நீங்கள் யாரும் அந்த மாதிரி முடிவு எடுத்துருங்கன்னு நான் சொல்லலை. அவள் அப்படி யார்ட்டனும் சொல்லவும் இல்லை. செய்தி அனுப்பின உடனே ராஜாவா அரண்மனைக்குங்கிறாரு, அடுத்த திட்டங்களெல்லாம் போடுறாரு, புருஷனை கொல்றாரு, கூட்டு போயிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையை விட ரொம்ப பெட்டராக ஒன்று தோணுச்சுன்னா தயவு செய்து இச்சிக்காதீங்க. 2 பெண்களை நினச்சிக்கணும், நான் அபிகாயில போல இருக்க போகிறேனா அல்லது பத்சேபாளை போல இருக்க போகிறேனா. அபிகாயிலும் பின்னாக தாவீதை திருமணம் பண்ணா. எப்போ? புருஷன் நியாயப்படி இறந்த பிறகு போய் திருமணம் பண்ணா, அவளை யாரும் பழி சொல்லலை. ஆனால் பத்சேபாள் செய்த முறை வேறு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பத்சேபாளை போல வாழக்கூடாது, நீங்கள் அபிகாயில போல வாழணும். ஆனால் இந்த பெண் பின்னாக நிச்சயமாக மனம் திரும்பி இருக்கிறா, அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
நிச்சயமா எழுதிருப்பா. தாவீது, ஆண்டவரே என் தவறுகளெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது இந்த மனைவியும் போய் என்ன செஞ்சிருப்பா? மன்னிப்பு கேட்டிருப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில தவறத்தகாத இடங்களில் நீங்க தவறிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார். வா கர்த்தரிடத்தில், ஆண்டவற்ற வா, உன் குறைகளை சொல்லி அழுது மன்னிப்பு கேளு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை கழுவிருங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் பேரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். இந்த பத்சேபாள் கடைசியில் ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க. தாவீதுக்கு வயசாயிருச்சு, கடைசி நேரத்தில் மரண படுக்கையில் படுத்திருக்கிறா. தாவீதுக்கு ஒரு பையன் இருந்தான், அதோனியா அப்படின்னு. ராஜாவுக்கு பிறகு யாரு ராஜாவாகன்னு தாவீது சொல்லவே இல்லை. அதோனியா தன்னையே ராஜாவாக்கிட்டான். உடனே நாத்தான் தீர்க்கதரிசி, இங்க வா 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 பத்சேபாள் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளை கூப்பிடுறாரு அப்படின்னா நாத்தான் தாவீதுட்ட பேசின மாதிரியே பத்சேபாள்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும்? பேசியிருக்கணுமா இல்லையா? அது என்ன அவ்வளோ அப்படி பார்க்குறீங்க? தாவீதுட்ட பேசினாரா? நீ தப்பு செஞ்ச, நீ இன்னொரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்ட அப்படிலாம் பேசுறார். நிச்சயமா நாத்தான் பத்சேபாள்கிட்ட பேசியிருப்பார். இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பலிபீடத்திலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். நீங்க மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இது ஒருவேளை உனக்கு கடவுள் கொடுக்கிற கடைசி தருணமா கூட இருக்கலாம். இன்னைக்கு நீ மனம் திரும்பலன்னா உங்க குறைவுகளை பகிரங்கப்படுத்தும் போது வெட்கமும் நிந்தையும் வரும். பத்சேபாள் நாத்தான் நிச்சயம் அவளை உணர்த்திருப்பாரு. உடனே மனம் திரும்பிட்டா. அதனாலதான் இப்போ பத்சேபாளை கூப்பிடுறார். பத்சேபாள் இங்க வா, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். தாவீது ராஜா வயசாயிட்டாரு, அவர் பிள்ளை அதோனியா தன்னை ராஜாவா மாத்திட்டான். நீ போய் தாவீது ராஜாட்ட சொல்லு, என் பிள்ளை சாலமோன் தானா ராஜாவாவான்னு சொன்னீங்க, இப்போ நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்களே, நீ பேசு, உன் கூட நானும் வரேன். எப்படி போவார் நாத்தான்? இப்போ வேற பத்சேபாள், பழைய பத்சேபாள் இல்ல. உங்களை சமுதாயம் வேற பத்சேபாளா பார்க்கணும். பழைய ஆளா பார்க்க கூடாது, பழைய பாவம் நிறைந்த பெண்ணாய் பார்க்க கூடாது. ரெண்டு பேரும் போறாங்க, பேசுறாங்க. அன்னைக்கே சாலமோனை ராஜாவாக்கிடுறாங்க. ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவாவது தேவ சித்தம். ஆனா அதுக்கு உறுதுணையா இருந்தது யார் தெரியுமா? பத்சேபாள். அவன் நினைச்சா, என் வாழ்க்கையில நான் பாவம் செஞ்சுட்டேன், இதுக்கு பரிகாரமா நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு பெண்ணே கொலை செய்யாதிருப்பாயாக. அதான் அந்த புத்தகத்தின் தலைப்பு. அந்த புத்தகத்தை எப்போ எழுதுனா, சிங்கப்பூரில் நான் ஒரு ஊழியத்திற்காக போயிருந்தேன். ஒரு மாதம் ஊழியம் இல்லாத பகல் நேரங்களில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை நான் எழுத ஆரம்பித்தேன். ரொம்ப பாரப்படுத்தினார். அங்கே இருக்கிற சீனர்கள் பலர், கிறிஸ்டியன்ஸ் கூட அபார்ஷன் ரொம்ப பண்ணுறாங்கன்னு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். உள்ள உடஞ்சி அந்த நாட்களில் அந்த புத்தகத்தை எழுதினேன். அப்போது 2 மாதங்களுக்கு முன்பதாக இதை போன்ற எங்களுடைய ஒரு உபவாச கூட்டத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணேன். எத்தனையோ புக்கை நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வந்துடுது. ஆனால் இந்த ஒரு புக்கு மட்டும் வரமாட்டேங்குது. உங்கள் உள்ளத்தில் யார் உள்ளத்துலையாவது ஆண்டவர் பேசினா நீங்கள் இந்த புக்கை பிரிண்ட் பண்ணுற செலவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு சகோதரி வந்தார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இஸ்லாமிய பெண்ணாக இருக்கும் பொழுது அபார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத இருந்துச்சான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா நான் இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் ஏதாவது ஒரு பரிகாரம் இதுக்கு பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணி, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பாரப்பட்டு ஜெபிப்பாங்களாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொன்ன உடனே அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அக்கா அந்த புஸ்தகத்தை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அதன் ஒரு பகுதியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவங்க மனசில் என்ன யோசிச்சாங்க, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், இப்போ கர்த்தரை ஏற்றுக்கிட்டேன், இனி ஒரு பரிகாரம், நான் செஞ்ச இந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது, அதுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த பகுதியில் தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யணும். அது என்ன தெரியுமா? ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பெண் நேரடியாக போனா, தாவீது ராஜாட்ட வேண்டுதல் செஞ்சா, அன்னைக்கே சாலமோன் ராஜாவானார். சாலமோன் ராஜாவானனால தான் சாலமன் தேவாலயத்தை கட்டினார். அப்படிதானே? ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, உங்க வாழ்க்கையை குறிச்ச ஆண்டவருக்கு பெரிய தெய்வீக திட்டம் இருக்குது. உங்க ஒவ்வொரு பிள்ளைய குறிச்ச ஒரு பெரிய தெய்வீக திட்டம் இருக்குது. உங்க பிள்ளைங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் தேவன் வைக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு நீங்க உங்களை சரிப்படுத்தணும்.
என் அன்பு வாலிப பெண் பிள்ளைகளே, உங்களை அன்பா கேட்கிறேன். இந்த இள வயதில் உன் கண்ணுக்கு ஆசையா தோன்றதெல்லாம் உனக்கு ஆபத்தா தான் முடியும். இந்த இள வயதில் உன் கண்ணுக்கு கவர்ச்சியா தோன்றதெல்லாம் உனக்கு கண்ணியா தான் முடியும். 10 வருஷம் கழிச்சு ஐயோ ஒன்றும் இல்லாத இதுக்காக என் வாழ்க்கையை வீணாக்குனே நீ கவலைப்படுறதை விட இப்போவே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா நான் உங்களுக்காக வாழ்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாரு, உன்னை புகழ்ச்சியாய் வைப்பார், உன்னை புகழ்ச்சியாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு தாமாரை தேவன் புகழ்ச்சியாய் வைத்தார். இந்த பெண்ணை தேவன் புகழ்ச்சியாய் வைத்தார். ஒரு ராகாபை புகழ்ச்சியாய் வைத்தார். அதே போல ஒரு பத்சேபாளை புகழ்ச்சியாய் வைத்தார். அந்த அட்டவணையில் வர இன்னும் 2-3 பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இந்த பத்சேபாளுக்கு எது அவளை புகழ்ச்சியாக்குன்னா அவளுடைய மனம் திரும்புதல் தான். என்னது சொல்லுங்க? நீங்கள் மனம் திரும்பிட்டா ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். அந்த கோப குணத்தை விட்டுட்டா கர்த்தர் தூக்கிட்டு வந்துடுவார். அந்த டிவிக்கு அடிமையாக இருக்கிறீங்களே, இப்போ சர்ச்சு முடிஞ்ச உடனே போய் என்ன பார்க்கணும்னு இப்போ மனசில் சிலருக்குலாம் திட்டம் இருக்குது. போய் சாயங்காலம் உட்காந்து இந்த சீரியலை பார்க்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பலிபீடத்திலேருந்து இனியும் நீ சீரியல் பார்க்குற பெண்ணாக இருந்தால் உனக்கு சீரியஸாக தான் ஆண்டவர் நடவடிக்கை எடுப்பார். இவ்வளோ சத்தியமுள்ள சபையில் வந்து வசனத்தை கேட்டுட்டு இனியும் சீரியல் பார்க்காதீங்க, இன்னையோட நிறுத்துங்க. அதை நறுக்கு புஸ்தகங்களை வாங்கி போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபிக்கிற பெண்ணா இருந்தா உன் சந்ததிக்கு சொத்து சேர்த்து வைக்கிறமா. இந்த பத்சேபாள் மனம் திரும்பி தான் பிள்ளைக்காக ஜெபம் பண்றது போல தாவீது ராஜாட்ட போய் வேண்டுதல் செஞ்சதுனால தான் பிள்ளைய தூக்குனார். சாலமோனை போல ஞானி உலகத்துல இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்ல, உனக்கு நிகர் ஒருத்தரும் கிடையாதுப்பா, உனக்கு நிகர் ஒருத்தருமே கிடையாது. அவ்வளோ உயர்வு. உங்க பிள்ளைங்களை அப்படி உயர்த்தணுமா? நீங்க மனம் திரும்பணும். உங்க பிள்ளைங்களை அப்படி ஆசீர்வதிக்கணுமா? உங்க நேரத்தை கர்த்தருக்கு செலவழிக்கணும். உங்க பிள்ளைங்களை தேவன் தேசத்துல மேலா வைக்கணுமா? ஏதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியக்காரங்க சொல்றத கேட்கணும், வசனம் சொல்றத கேட்கணும், பைபிளை படிக்கணும். ஐயோ இவ்வளோ வசனம் இருக்கே, நான் கீழ்ப்படியாம இருக்கிறேனே அப்படின்னு. நாங்கள் ஒரு பைபிள் காலேஜை நடத்துகிறோம். அது வந்து பிலீவர்ஸ்க்கு. எங்கள் பைபிள் காலேஜில் 16 வயதுலேருந்து 84 வயது உள்ள வயது வரமுள்ள எல்லாரும் படிக்கிறாங்க. எத்தனை வயசு? 84. அதில் சில பாட்டிமார்கள்லாம் வந்து படிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து படிக்கும்போது ரொம்ப அந்த பைபிள் கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் வந்துட்டாலே அதுக்கு பிறகு பைபிள் படிக்கணும் 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 உங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடும். அசைன்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கொடுப்போம். ஸோ ராத்திரியெல்லாம் லைட்டு போட்டு உட்காந்து எழுதுவாங்களா இந்த பேர பிள்ளைங்களை. பாட்டி என்ன பாட்டி, நாங்களே இவ்வளோ அசைன்மெண்ட் எழுதலை, நீங்கள் என்னம்மா இந்த வயசில் காலேஜுக்கு போயிட்டு உட்காந்து ராத்திரியெல்லாம் 12 மணி வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேரம்மார்கள் சொல்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. என் பேத்தி இப்படி கேட்குறாம்மா, என் பேரன் இப்படி கேட்குறாம்மா, நோட்ஸ் எழுதாவது படுக்கக்கூடாதுன்னு ராத்திரியெல்லாம் உட்காந்து எழுதுறேம்மா அப்படி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் எத்தனையோ வருஷம் வீணாக்கிட்டாங்க. 60 வயசுக்கு மேலே உட்காந்து எதை படிக்கிறாங்க? பைபிளை படிக்கிறாங்க. உங்களுக்கு கூட இனிமேல் உங்கள் வாழ்நாள பைபிளை படிக்கிறதுல நேரத்தை செலவழிங்கம்மா. வீணா செலவழிக்காதீங்க. வீணா செலவழிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வராது. ஒரு பத்சேபாளின் மனம் திரும்புதல் அவளை பெயர் பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்தது. 4வதாக ஒரு பெண்ணை குறித்து வேகமாக வாசிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். 4வது பெண் யாரு? ரூத்து தானே? கடைசியில் கேட்பேன் 5 பேர், மறக்காது சொல்லணும். ரூத் 3:11 வாசிங்க. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். திரும்ப வாசிங்க. இப்பொழுது மகளே, எல்லாரும் வாசிங்க. நீ எல்லாரும் வாசிங்கன்னா எல்லாரும் வாசிங்க. பைபிளை இப்பதான் சிலர் ரூத்துக்கே திருப்புறீங்க, எனக்கு தெரியும். எடுங்க ரூத் எடுங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே பண்றாங்களே அதையாவது வாசிங்க. சொல்லுங்க. இப்போது மகளே, இப்போது மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலியானி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, அன்னைக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். என்னது? அம்மா நீ குணசாலிங்கிறத எல்லாரும் அறிவாங்க. இப்ப மத்தேயு 1 வாசிக்கிற எல்லாருமே ரூத்து குணசாலிங்கிறத அறிகிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் இல்ல, என்றென்றைக்கு வாழுகிற மக்களும் ஓ இந்த பெண் குணசாலியா இருந்ததுனால தான் அவ பெயர் அட்டவணையில் வந்திருக்கு. போவாஸ் சொல்றாரு, அம்மா நீ தரித்திரரான வாலிபர்களுக்கு பின்னாடி போகல, நீ ஐஸ்வர்யவான்களான வாலிபர்களுக்கு பின்னாடி போகல, நீ உலகத்தை விரும்பலம்மா. சொல்லுங்க, எதை விரும்பக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. ஆனா நீ யாரை விரும்பி வந்த?
உன் தேவனை விரும்பின, ரெண்டாவது உன் மாமியாரை விரும்பின. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மாமியாரை விரும்பலை, நான் உலகத்தை விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான். ஐயோ அது மாமியாரா, அது பிசாசு அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. மாமியார்களை உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பிசாசுமாய் நடந்தால் அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. நீங்கள் குணசாலியான பெண்ணாக இருந்தால் ஏன் அப்படி சொல்கிறாங்க? இன்னைக்கு ஒரு மனமாற்றம் வேணும். இந்த பெண் குணசாலி, சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, குணசாலியா இருன்னு சொல்லுங்க, குணசாலியா இருன்னு சொல்லுங்க. அவ திரும்பி வந்தா பெத்லஹேமுக்கு எதையாவது எதிர்பார்த்து வந்தாளா? எதையும் எதிர்பார்க்கல. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் இன்லாஸ். உங்க இன்லா அதை செய்யணும், இதை செய்யணும். எங்க அம்மா என்ன இப்படி செஞ்சிருப்பாங்க, எங்க மாமியார் இப்படி, நோ, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அம்மா அம்மா தான், மாமியார் மாமியார் தான். அம்மா இருக்குந்தா அம்மாவுடைய அன்பை அனுபவிச்சுக்கணும். மாமியார் நேசிக்கலைன்னா ஏசப்பா பக்கத்தில் திரும்பிடணும். அதுக்காக குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. அதே போலதான் மருமக்கள் மாதிரியும் சொல்றேன். இங்க அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடைமொழி பெயர் குணசாலி. தாமார் நீதியுள்ளவள், ராகா ஞானமுள்ளவள், பத்சேபாள் கீழ்ப்படுகிறவள், இவள் குணசாலி. குணசாலி. நீங்க 5 மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணலாம், ஆனால் அன்பா பேசலைன்னா உங்க அபிஷேகமே வேஸ்ட். உண்மையா சொல்றேன். நல்ல ஜெபிக்கிற நிறைய பெண்களுக்கு, பக்தி உள்ள பல பெண்களுக்கு புத்தியே கிடையாது. எதை எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எங்கே எப்படி நடந்துடணும் அதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம்னா உடனே அல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் எல்லாம் சத்தம் போடுவாங்க. ஆனால் ஞானமாக நடக்க தெரியாது. நான் இன்னைக்கு கேட்குறேன், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவையானவரே இடைப்படுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்னை அன்புள்ளவளாக மாற்றுங்க. இந்த ரூத்துட்ட குணசாலிங்கிறது எங்கே விளங்குச்சுன்னா, அவ காட்டின அன்பு யார் மேலே? தகுதியே இல்லாத தன் மதரின்லா மேலே. ரெண்டாவது அவ வெளிப்படுத்தின ஞானம். எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி. இந்த 5 பெண்களுமே எங்கே பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும்னு ஞானமாக இருந்தனால தான் பிழைச்சாங்க. உதாரணம், தாமார் தன் மாமனாரிடத்தில் அந்த காரியம் நடக்கும்போது அவ எதுவுமே பேசலை, மூச்சே விடலை. பின்னாடி தான் சொன்னா தான் தாமார் என்பதை வெளிப்படுத்துகிறாள். அதே போல ராகாப் அந்த வேவுக்காரர்கிட்ட ஞானமா பேசினா. ஒரு பெண்ணை உயர்த்துறது எது தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகம் தருகிற ஞானம் தான். அந்த ஞானமான வார்த்தை தான் ராகாபை உயர்த்துச்சு. பத்சேபாள் அவ்வளோ நாள் தாவீது சிக்கா இருக்கிற இந்த ஆள் இழுத்துட்டு இருக்கிறாரு, இப்போ போய் நம்ம பிள்ளைக்கு சீட்டு கேட்டாதான் சரி அப்படிலாம் போய் கேட்கல. வெயிட் பண்ணா, ஞானமா வெயிட் பண்ணா. நாத்தான் வந்து சொன்ன பிறகுதான் ஞானமா போய் பேசினான். இந்த பெண்களை எல்லாம் உயர்த்தினது ஞானம். ரூத்து கூட அப்படிதான், அவன் ஞானமா நடந்தா. அவளுடைய சகோதரி ஒருபாள் போன மாதிரி அவ போகல. வயல்வெளிக்கு வந்தா, அமைதியா உட்கார்ந்தா, அமைதியா எழும்பினா, பேச வேண்டியதை மட்டும் பேசினா, மதரெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி பேசினா. அந்த ஞானம், அந்த குணம், அந்த அன்பு தான் அவளை பெயர் பட்டியலில் கொண்டு வந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு பின்னாடி வந்தீங்களே, உங்களை ஆண்டவர் வெறுமையாய் விட மாட்டார். உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். நீங்க வெறுமையா வந்தீங்க, உங்களை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, ஆண்டவருக்காய் வைராக்கியமா இருக்கிற மகளே, உனக்கு சொல்றேன், உனக்கு தேவனாலே நிறைவான பலன் கிடைக்கும். நான் ஆண்டவற்ற வந்தேன், எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்றீங்களா? உன் கைகளின் பலனை உனக்கு கொடுப்பாங்க. உன் கிரியைகள், உன் வாசல்கள் உன்னை புகழும். கர்த்தர் உங்களுக்கு அப்படித்தான் நன்மை செய்யதான் இன்னைக்கு இங்க அழைச்சிட்டு வந்தார். கடைசியாக ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முந்தின வசனம் வாசிங்க, 28 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இந்த முகாம் பேர் என்ன? ஆசீர்வாத பெண்கள் முகாம், அப்படிதானே? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கடைசியா சொல்லி அனுப்புற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. உங்க எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இதே கிருபையை கொடுக்க விரும்புகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா நீ கிருபை பெற்றவள் அம்மா. ஏன் தெரியுமா? நீ இயேசுவை நம்பி வந்த. நீ மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வந்தியே. உனக்கு பெயர் என்ன பேர் தெரியுமா? நீ கிருபை பெற்றவள். உனக்கு என்ன ஸ்லாக்கியம் தெரியுமா? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உனக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளோ பெரிய மேன்மை! இந்த மரியாள் இடத்துல இருந்த ஒரே ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அவளுடைய தாழ்மை. என்ன சொல்றாங்க வாசிங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. 38வது வசனம் வாசிங்க. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இந்த மரியாள் அவ்வளோ நேரம் வரைக்கும் ஹெசிடேட் பண்ணாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை நேரம் வந்தவனே, ஐயா நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிடறேன் ஐயா. அந்த கீழ்ப்படிதல் அந்த மகளை உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்றுச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் சொன்னேன், நான் சின்ன பிள்ளையில ஆர்சியாக இருக்கும் போதே ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் இதுக்கு திரும்ப எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது தனியாக ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே எல்லாரும் என்கிட்ட வந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி என்னை ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நான் எடுக்கணுமாப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உனக்கு எப்போ ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது ஆண்டவரே. ஞானஸ்தானம் எந்த ஃபாதர் கொடுத்தாருன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது ஆண்டவரே. உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? அதுவும் தெரியாது ஆண்டவரே. எதுவுமே தெரியாது நீ எடுத்த ஞானஸ்தானம் அது எப்படி மகளே கணக்கில் வரும் அப்படின்ட்டு ஒரு வசனத்தை காட்டினார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாகி. ஆண்டவர் கேட்டாரு, என் மேல உனக்கு எப்போ விசுவாசம் வந்துச்சு? இந்த வருஷம்தான் ஆண்டவரே வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி உனக்கு விசுவாசம் இருந்துச்சா? இல்லை ஆண்டவரே. அப்போ விசுவாசம் வந்த பிறகு நீ எடுக்கிற ஞானஸ்தானம் தானே உண்மையான ஞானஸ்தானம்? ஆமாம் ஆண்டவரே. அப்போ போய் எடுனாரு. அடுத்த வாரமே போய் எடுத்துட்டேன். அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் கடவுளை நம்பி ஆண்டவரை நம்பி சில காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போது அது நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்லுது. இங்கே வந்திருக்கிற பெண்களில் பலரும் நான் சொல்கிறேன், ஒருவேளை பல நாள் ஆலயத்துக்கு வருவீங்க, ஏதோ தேவைக்காக வர்றவங்களா இருக்கலாம். இயேசுவை உள்ளத்தில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருந்தால் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் போகும்போது வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாருன்னு இந்த வசனம் சொல்லிச்சே, அந்த வசனத்தின்படி இந்த கர்த்தரை உங்கள் இருதயத்தில் ஏந்திட்டு தான் நீங்கள் இன்னைக்கு போகணும். ரெண்டாவது, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரோ அதில் அடிமைன்னு ஒப்பு கொடுத்துடணும். ஆமாம் ஆண்டவரே, காலையில் தட்டி எழுப்புறீங்க, நான் ரொம்ப தூங்கிடுறேன் ஆண்டவரை. 4 மணிக்கு எழுப்பி விட்றீங்க, நான் 6 மணிக்கு தான் ஆண்டவர் எந்திரிக்கிறேன், நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் ஆண்டவருக்கு அடிமை. பைபிளில் 5 சாப்டர் வாசிக்க சொல்கிறீங்க, நான் அவசரமாக 2 வசனம் வாசித்து ஓடுறேன் ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன். நிறுத்தி நிதானமாக ஒரு அதிகாரமாவது காலையில், ஒரு அதிகாரமாவது சாயங்காலம் நீ வாசிப்பேன் ஆண்டவரே. நான் சம்பாதிக்கிறேன், என் கையில் இருக்கிற பணத்தை வீணாக செலவழிக்கிறேன், நான் இனிமேல் கர்த்தருக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறேன், ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி வளர்க்கல ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இனிமேல் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன். என் வீட்டில் நான் சாட்சியாகவே இல்லை, கோங்கோமாக பேசுகிறேன் ஆண்டவரே, எரிஞ்சு பேசுகிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை புகழ்ச்சியாக மாற்றுங்க. இப்படி இன்னைக்கு கர்த்தர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்கள் திருப்பி போகும்போது புகழப்படுகிற ஒரு பெண்ணாய் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் உங்கள் தாத்தா பேர் தெரியலன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பிறகு ஆண்டவருடைய வருகை தாமதமாகி ஒரு 4 சந்ததி வந்துச்சுன்னா அந்த 4 சந்ததியும் சொல்லும், எங்கள் பாட்டி இப்படி ஒரு பேர், அவங்க ரொம்ப ஜெபிப்பாங்க, அவங்க ஜெபத்தினால தான் நான் ஆசீர்வாதமாக இருந்தேன். உங்கள் பிள்ளைங்க சொல்லும், எங்கள் அம்மா இவ்வளோ ஜெபிப்பாங்க, எங்கள் அம்மாவால் தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு உங்கள் சந்ததியெல்லாம் உங்களை புகழும்படி ஆண்டவர் புகழ்ச்சியாய் வைப்பார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களே, உங்களுக்கு அதுதான், எந்த அளவுக்கு சீலோட இயேசுவுக்காக பரிசுத்தமாக வாழுவேன், வைராக்கியமாக வாழுவேன், அவர் சமூகம்தான் எனக்கு இன்பம்னு சொல்லி தேவனுக்காய் வாழ்கிறீங்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாகிய உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? ஒரு விசை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். Praise the Lord. Thank you, Father. உங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை கழுவி ஒரு புது பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். என் அன்பு சகோதரி, நீங்க பல தேவைகளோடு கூட வந்திருப்பீங்க. ஆண்டுகள் கணக்கா பல பிரச்சனைகளுக்கு ஜெபிச்சு சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யும்படிதான் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். ஒரு தாமார், அநியாயமாய் நடத்தப்பட்ட பெண், ஆனால் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவளுடைய பெயர் வம்ச அட்டவணையில வந்தது. ஒரு ராகாப், விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள், ஆனால் கர்த்தரை அவள் அறிந்து கொண்டதுனால அவளுடைய பெயர் வம்ச அட்டவணையில வந்தது. வாலிப மகளே, எவ்வளோ படிக்கிற, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் பைபிளை பொறுமையா நிதானமா படிச்சு முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கே அதை துவங்கு மகளே. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவுதான் இந்த உலகத்துல உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பத்சேபாள், அவள் பலவந்தப்படுத்தப்பட்ட போது மறுக்க பலனின்றி சரி சொன்னாளா அல்லது விரும்பி சரி சொன்னாளா நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் மனம் திரும்பி நாத்தான் தீர்க்கதரிசி அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில வாழ்க்கையில உயர்த்தப்பட்டாளே. மேலான நிலைமைக்கு வந்தது மட்டுமல்ல, தன் மகனுக்காய் பேசி தன் சந்ததியை ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுகிற ஒரு பெரிய ஊழியத்துக்கு வித்திட்டாளே. சகோதரி, உங்க பிள்ளைங்க தேசத்துல பெரிய காரியம் செய்ய போறாங்க. உங்க பேர பிள்ளைங்க தேசத்துல பெரிய காரியம் செய்ய போறாங்க. நீங்க வாழுகிற வாழ்க்கை தான், உங்க மனம் திரும்புதல் தான் அவங்க வாழ்க்கையில அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாயை திறந்து ஆண்டவற்றை கேளுங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ரூத் என்ற பெண் குணசாலி என்ற பெயரை வாங்கினாளே. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான்களுமான வாலிபர் பின்னால போல மகளே. இங்க இருக்கிற அநேக பெண்கள் தங்கள் வாழ்க்கையை சுத்தமாய் காத்து கொண்டவர்கள். எவ்வளோ தன் கணவனுடைய புறக்கணிப்பின் மத்தியிலும் அநீதியின் வாழ்வுக்கு துணை போகாமல் நீதியாய் வாழ்ந்தீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த மகளே, உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அம்மா, கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை வச்சிருக்கிறாரு. உனக்கு நிறைவான பலன் வருகிறது. கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த நிறைவான பலன் இறங்குவதாக, நிறைவான பலன் இறங்குவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பெண்களுக்கு நீங்க பரிசு கொடுக்கணும் ஆண்டவரே. நிறைவான பலனை கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த அந்த பெண்ணை போல இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு தான் புதுசா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு தான் நான் முதல் முறையா வந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க கிளை சபைக்கு போறவங்களா இருக்கலாம். நான் அதை கேட்கல, புதுசா இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு நீங்கள் வந்தது வெறுமையாய் போகக்கூடாது. ஏசப்பா ஒரு பொக்கிஷம். மற்ற எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை உன் உள்ளத்தில் நீ வாங்கிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன் மகளே. அம்மா, அந்த ஆண்டவரை நீங்க உள்ளத்துல ஏற்றுட்டு போகணுமா? உன் வாழ்க்கை மாறுமா? உன் கண்ணீரை ஏசப்பா தொடைப்பார். இன்னைக்கு எத்தனை பெண்கள் நம்பிக்கை இழந்து வந்தீங்களோ நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்தீங்களே, அவர் உங்களை கைவிட மாட்டாருமா. அவர் உங்களை கைவிட மாட்டார். எழும்பி நிற்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். உங்களை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் அவர் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பு வரும், ஒரு பெரிய சமாதானம் வரும், ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இருக்கிற இடங்களில் நீங்க கைகளை கூப்பி கண்களை மூடி நான் சொல்ற ஜெபத்தை திரும்ப சொல்றீங்களா? நான் சொல்ற ஜெபத்தை இந்த சகோதரிகள் எல்லாம் திரும்ப சொல்லும்படியா நான் ஜெபிக்கிறேன், கேட்கிறேன். சொல்லுங்க, அன்பின் ஆண்டவரே. எழும்பி நிற்கிற சகோதரிகள் சொல்லுங்க, அன்பின் ஆண்டவரே. ஏசப்பா, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. என்னை உங்க மகளா ஏத்துக்கோங்க ஆண்டவரே.
ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என் பாவங்களை கழுவுங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க, என்னாலும் என் கூட வாசம் பண்ணுங்க, என்னை மகளா ஏத்துக்கோங்க இயேசுப்பா. அப்படி ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழும்பி நின்று உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி இவர்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இங்க வந்திருக்கிற மற்ற விசுவாச சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனா இன்னும் ஞானஸ்தானத்தை தள்ளி போடுறவங்களா இருந்தா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். எத்தனை பெண்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்க? கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவரை ஏத்துட்டேன், ஆனா நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. வேற யாரும் இருக்கிறீங்களா? பயப்படாம எழும்புங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். சிஸ்டர்ஸ், நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றேன். மனிதனுடைய முடிவு என்னைக்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னைக்கு முடியும்னு தெரியாது. என்னோட ஊழியத்தில் ஒரு தங்கச்சி கூட வந்திருக்கிறா. இந்த தங்கச்சியுடைய தாய் வீதியில் நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பைக் வந்து மோதி அவங்கள தூக்கி போட்டுருச்சு. விழுந்த இடத்துல சுயநினைவு இழந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அப்படியே கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் என் தகப்பனாருடைய சகோதரன், என்னுடைய சித்தப்பா, சோஃபாவில் உட்காந்துட்டு எழும்புனாங்க, அப்படியே கண்ணை மூடி சாஞ்சாங்க, அவ்வளோதான். வாழ்க்கை என்னைக்கு முடியும்னு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கை முடியும் போது நீங்கள் பரலோகத்தில் ஏசப்பா கூட இருக்கணும்னா நீங்கள் இன்னைக்கு ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துட்டு போங்க. நான் இனிமேல் ஞானஸ்தானத்தை தள்ளி போட மாட்டேன் ஆண்டவரே. வருகிற வாரத்தில் யார் உங்களை எதிர்த்தாலும் பரவாயில்ல, தைரியமாக வந்து முழுகி ஞானஸ்தானம் எடுங்க. நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் முழு குடும்பமும் ரட்சிப்புக்குள்ள வரும். ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஆண்டவற்றை என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கட்டாயம் கிடையாது, நான் யாரையும் பலவந்தப்படுத்தலை. சிஸ்டர், நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். தேங்க்யூ. இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேம்மா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேம்மா, ஆண்டவர் எனக்கு அந்த வழியை திறந்தா நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்க. வேற யாராவது எழுமி நிற்கிறவங்க பயப்படாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை தள்ளி போடுறது ஆசீர்வாதம் இல்லம்மா. இன்னைக்கு அதற்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இந்த அன்பு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்த இவர்களை கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக. உம்மோடு உடன்படிக்கை செய்து நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்ன இந்த சகோதரிகளை கரம் நீட்டி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வருகிற நாட்களில் இவர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை ஆயத்தப்படுத்தி தடைகளெல்லாம் நீக்கி கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? இந்த செய்தியை கேட்ட நீங்க ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணாய் வாழ உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி
உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா நம்முடைய வாழ்க்கையை? ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணாகவே இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன். எனக்கு படிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, அழகு இல்லைன்னா பரவாயில்ல, ஆஸ்தி இல்லைன்னா பரவாயில்ல, அந்தஸ்து இல்லைன்னா பரவாயில்ல, அந்தஸ்து இல்லைன்னா பரவாயில்ல, நான் உமக்கு பயப்படுகிற பெண்ணாய் வாழ வேண்டும். வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே, புகழ்ச்சியாய் மாற்றுங்க ஆண்டவரே, புகழப்படுகிற பெண்ணாய் மாற்றுங்க. இந்த வம்ச அட்டவணையில என்னுடைய பெயர் வரட்டும் ஆண்டவரே. உலகின் மேன்மை வேண்டாம், உலகின் புகழ்ச்சி வேண்டாம். என் ஆண்டவர் எனக்கு தருகிற புகழ்ச்சி போதும். நீ புகழப்படுவாய் மகளே, நீ புகழப்படுவாய். இஸ்ரவேலின் தேவன் உன்னை புகழ்ச்சியாய் வைப்பார். யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ ஹalleluya. வாயை திறந்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் உன் சிரசுல இறங்குது, இந்த ஆசீர்வாதம் உன் தலையின் மேல் இறங்கி வருகிறது. ஹalleluya, ஹalleluya. பெற்றுக்கொள். வாயை திறந்து கேளு. மரியாள் மேல் வந்த அபிஷேகம் இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொன்ன வார்த்தையின்படி பெற்றுக்கொள். உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகம். எல்லாரும் ஒரு புது அபிஷேகத்தை கேளுங்க ஆண்டவரே, புது பலனை கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என்னை அபிஷேகிங்க, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. புது பலன் வேணும், உமக்காய் வாழ பலன் வேணும், குணசாலியாய் வாழ பலன் வேண்டும், ஞானமுள்ளவளாய் வாழ பலன் வேண்டும் ஆண்டவரே. ரிபல பஷந்தர பஷேக வரவரா ஓ ரிபல பஷந்தர. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெறாதவங்க வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து பேசு, வாயை திறந்து பேசு. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார் மகளே, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். புதிய வல்லமை, புதிய பலன், புதிய அபிஷேகம். இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் அபிஷேகிக்க போகிறார். ஓ, உன் வாயை விரிவாய் தீர, உன் வாயை விரிவாய் தீர கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள். தைரியமா பேசு, தைரியமா பேசு. கேளு, கேளு ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. ஓரி பலப சந்தர பரதோரி ரலபரா ஓரி பலப சந்தர கதரஷே ருகபரப சந்தர பகதோரி எலபலபஷே ஹalleluya. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றினவர் இன்னைக்கு உன் மேல அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார் மகளே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஊற்றுங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க மேல உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆவியானவரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ரபர சந்தரப கதரப ரிகபரபர கதரப ஷே ரிகபரப சந்தரப ரிகபரப ஷே ரபலப ஷே. ஊற்றுங்க ஆவியானவரே, ஊற்றுங்க ஆவியானவரே, ஊற்றுங்க ஆவியானவரே, ஊற்றுங்க ஆவியானவரே. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒரு பல சந்தரப கதோ ரிகபல சந்தரப ரியலப ஷே. ஊற்றுவீராக, ஊற்றுவீராக,
receive in Jesus name, receive in Jesus name, receive, receive, receive in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்கள், விட்டுக்கொடு மகளே, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. உன் நாவை திற, உன் நாவை திற, உன் வாயை விரிவாய் திற. தேவன் உன்னை நிரப்புகிறார். புதிய பாஷை, புதிய பாஷை, தரிசனங்கள், வரங்கள், வல்லமைகள் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. சபையை நிரப்புங்கப்பா, சபையை நிரப்புங்க ஆண்டவரே. ஓரிலலல சந்தரகவகதோ ஹalleluya பாஷே நிகலனகஷாரரோ. Thank you Father. நீ சமாதானத்தோடு போ மகளே. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு அருள் செய்வார், உனக்கு அருள் செய்வார். வாசல்கள் திறக்கப்படும், காரியங்களை மாற்றுவார், அற்புதங்கள் நடக்கும், சகாயம் தேடி வரும். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு சகாயம் வரும். உன் நிந்தையை இன்னைக்கு ஆண்டவர் புரட்டி போட்டு விட்டார். நன்றி தகப்பனே. உங்க பிள்ளைங்களை அப்படியே கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாய் அனுப்புங்கப்பா. உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உடைய வருகை மட்டும் வாழ அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த சபையை இன்னும் பெருக பண்ணுங்கப்பா. பெரிய காரியம் செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்களாகிய நீங்கள் புகழ்ச்சியாயிருப்பீர்கள், கீர்த்தியாயிருப்பீர்கள், வாளாகாமல் தலையாவிகள், கீழாகாமல் மேலாகுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.